மாணவர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடியது இந்த வட்டி கணக்கில் அடுத்தது. தமிழரசி டெபாசிட்டட் ₹20,000 for 6 years and received ₹26,000 as the amount after 6 years. Find the rate of interest. Rate of interest கண்டுபிடிக்கணும். என்ன? தமிழரசி ₹20,000 6 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்து ₹26,000 கூடுதலாக பெற்றால் வட்டி வீதம் என்ன? சரி, இதில் என்ன கேட்குறாங்க? வட்டி வீதம் கேட்குறாங்க. மொத்தம் கொடுத்துக்கிறாங்க 26,000, அதில் அசல் 20,000 கழிச்சா 6,000. அப்போ 20,000 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 6% வட்டி கொடுத்துக்கிறாங்க 6 வருஷம். அப்போ 6 அது ஈக்குவல் டு 6,000. இப்போது அந்த 20,000 இருக்கக்கூடிய 2 ஜீரோவை நீக்கினா மீதி 200 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 6 ஈக்குவல் டு 6,000. திருப்பி 2 பக்கமும் 2 ஜீரோவை நீக்கலாம். 2 ஜீரோவை நீக்கினா 2 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 6 சமம் 60. அப்போ அந்த 60 6ஆல் வகுத்தாக்கா என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். திருப்பி அதில் பாதி 5. அப்போது ஆன்சர் பி 5%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம். கமலா டெபாசிட்டட் ₹7,500 for 2.5 years and received ₹8,250 as the amount after 2.5 years. Find the rate of interest. கமலா ₹7,500 2.5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்து ₹8,250 கூடுதலாக பெற்றால் வட்டி வீதம் என்ன? அப்போது வட்டி கண்டுபிடிக்கணும். அசல் எவ்வளவு? 8,250 கழித்தல் 7,500 கழிச்சா 750. சரி, 7,500 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 2.5 ஈக்குவல் டு இப்போது எவ்வளவு? 750 வரணும். சரி, இப்போ என்ன? 7,500 இருக்கக்கூடிய 2 ஜீரோவை நீக்கினா 75 பெருக்கல் 2.5ன்றது தகாபின்னம் வாய்க்கலாம். 2 4 1 5 5/2 சமம் 750. இப்போது அந்த 750 75ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 10 கிடைக்கும். அப்புறம் 10 பெருக்கல் இந்த 5/2ன்றது தலைகீழாக மாறிடும். தலைகீழாக மாறிட்டா 10 பெருக்கல் 2 கீழே 5 2 10. அப்போ 2 2 4%. 4%ன்றது ஆன்சர். சி இஸ் தி ஆன்சர். டி இஸ் தி ஆன்சர். அடுத்து பாஷா borrowed ₹8,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years, he paid $11,050 to settle his debt. At what rate of interest he borrowed the money? பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ₹8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளுக்கு கழித்து அவர் $11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் என்ன? அப்போ வட்டி கண்டுபிடிக்கணும். 11,050லேருந்து 8,500 கழிக்கணும். கழிச்சா 2,250. அப்போது 8,500 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க 3 ஈக்குவல் டு எவ்வளவு? 2,550. அந்த 2,500 இருக்கக்கூடிய 2 ஜீரோவை நீக்கினோம்னா 85 பெருக்கல் 3 சமம் 2,550. அப்போது 2,250 85ஆல் வகுத்தா எத்தனை முறை வரும்? 30 முறை வரும். அப்போ 30 எக்ஸ் 3 வருஷம் எக்ஸ் இன்ட்டு 3 இருக்குது. அதை 3ஆல் வகுத்தா 10%. பி இஸ் தி ஆன்சர். 10%. A sum of ₹46,900 was lent out at simple interest, and at the end of 2 years the total amount was $53,466. Find the rate of interest per year. கடனாக வழங்கப்பட்ட அசல் ₹46,900க்கு 2 ஆண்டுகளுக்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை $53,466 எனில் வட்டி வீதத்தை காண்க. சரி, முதல்ல அசலும்
கூடுதலும் கொடுத்துக்கிறாங்க வட்டி கண்டுபிடிச்சி 53,466 46,900 கழிச்சா 6,566. அப்போ 46,900 பெருக்கல் எக்ஸு பெருக்கல் 2 ஆண்டுக்கு கொடுத்துருக்கு. அதனால் 2 ஈக்குவல் டு எவ்வளவு 6,566. அந்த 46,900 2 ஜீரோவை கட் பண்ணிட்டால் 469 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 2 சமம் 6,566. இப்போ என்ன செய்யலாம் அந்த 469 வகுத்தா 14 முறை வரும். அப்போ 14 பாதி 7. அப்போ 7%. A is the rate of interest. A sum of rupees 800 yield to interest rupees 288 4 years. Calculate the rate of interest. ரூபாய் 800க்கு 4 ஆண்டுகளுக்கு பின் தனி வட்டி ரூபாய் 288 ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, தனி வட்டியை அவங்களே கொடுத்துட்டாங்க 288ன்னு. அப்போ அசல் வந்து 800 பெருக்கல் எக்ஸு பெருக்கல் 4 சமம் 288. 8 இருக்கிற 2 ஜீரோவை கட் பண்ணிட்டா 8 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 4 சமம் 288. அப்போ 288 முதல்ல 8ஆல் வகுக்கலாம். வகுத்தாக்கா எவ்வளோ வரும் 36 வரும். திருப்பியும் அதை வந்து 4ஆல் வகுத்தா 9. அப்போது சி இஸ் தி 9%. சி இஸ் தி ஆன்சர். அடுத்தது a sum of rupees 400 yield to interest rupees 50 in 2.5 years. Calculate the rate of interest. ரூபாய் 400க்கு 2.5 ஆண்டுகளுக்கு பின் தனி வட்டி ரூபாய் 50 ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. அப்போ வட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க 50ன்னு. அப்போ 400 பெருக்கல் எக்ஸு பெருக்கல் 2.5 ஈக்குவல் டு 50. அப்போது 400 2 ஜீரோ கட் பண்ணால் 4 பெருக்கல் எக்ஸு பெருக்கல் 2.5க்கு 5 கீழே 2 சமம் 50. இப்போ என்ன செய்யலாம், 2யும் 4யும் கட் பண்ணால் 2 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 5 சமம் 50. அப்போது 2 10 ஆகுது. 10 பெருக்கல் எக்ஸ் சமம் 50. 50 10ஆல் வகுத்தா 0 கட் பண்ணால் 5%. அப்போது ஏ இஸ் தி ஆன்சர். அடுத்த மாடல் மாலா deposits rupees 5,000 in a bank. The bank pays interest at the rate of 11% per annum. Find the amount to be paid after the end of 2 years. மாலா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் ரூபாய் 500ஐ 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். 2ஆம் ஆண்டு முடிவில் அவர் பெறும் மொத்த தொகையை காண்க. இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க எவ்வளோ வரும். அப்போது 5000 பெருக்கல் 11%. அதனால் 11 பெருக்கல் 2. அப்போ 2 ஜீரோ நீக்கினா 50 பெருக்கல் 11 பெருக்கல் 2. 11 2 22 ஆச்சு. 50 × 22 1100. ஏற்கனவே அசலோட அதை கூட்டிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். 5000 + 1100 6100 ரூபாய். அப்போ ஆன்சர் இஸ் சி இஸ் தி ஆன்சர். A man deposits rupees 2,000 in a bank. The bank pays interest at the end of rate of 4% per annum. Find the amount to be paid at the end of 3 years. ஒருவர் ரூபாய் 2000ஐ ஒரு வங்கியில் முதலீடு செய்கிறார். வங்கி ஆண்டுக்கு 4% வட்டி தருகிறது எனில் 3 ஆண்டுகள் கழித்து அவர் பெறும் மொத்த தொகை யாது. அப்போ இதில் என்ன கேட்குறாங்க, மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ 2000 பெருக்கல் 4% வட்டி வீதம். அதனால் 4 பெருக்கல் 3 வருஷத்துக்கு. அதனால் 4 பெருக்கல் 3. அப்போ 2000 2 ஜீரோ நிற்கனா 20 பெருக்கல் 4 பெருக்கல் 3. 3 12 சமம் 20 பெருக்கல் 12. 12 2 20 240 ரூபாய் வந்து வட்டி. அது கூட அமௌண்ட்டுன்னு கேட்குறதுனால 2000 கூட்டல் 240. அப்போ 2240. பி இஸ் தி ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் தி அமௌண்ட் டு பி பெய்டு அட் த எண்ட் ஆஃப் தி 2 years ஆன் rupees 12,000
ஃபார் த பீரியட் ஆஃப் 2 years at the rate of 6% per annum. ரூபாய் 12,000க்கு ஆண்டு வட்டி 6% வீதம். 2 ஆண்டு முடிவில் அவர் பெறும் மொத்த தொகை எவ்வளவு? இதுவும் அப்படி தான் கேட்டுங்க. மொத்த தொகை அப்போ வட்டி கண்டுபிடிச்சி அதில் கூட்டணும். அசல் வந்து 12,000 பெருக்கல் 2 பெருக்கல் 6. அப்போ 12,000 2 0 நீக்கினா 120 பெருக்கல் 2 பெருக்கல் 6. அப்போ 120 பெருக்கல் 2 6 பெருக்குன்னா 12. அப்போ 12 பெருக்குன்னா 144 ஒரு 0. அப்போ 1440. அசல் எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் வந்து 1440. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 12,000. ரெண்டையும் கூட்டினா 13,440. D is the answer. A man borrowed 4,000 from a finance company at the end of 24% simple interest per annum. Find the amount to be paid at the end of 6 months. ஒருவர் ஒரு நிதி நிறுவனத்திலிருந்து ரூபாய் 4,000ஐ 24% ஆண்டு வட்டி விகிதத்தில் கடனாக பெறுகிறார் எனில் 6 மாத முடிவில் அவர் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? இப்போ 6 மாதம்னு கொடுத்துக்கிறாங்க. நாம் வந்து அதை வந்து வருஷமாக மாற்றணும். அப்போ 6/12. அப்போ 4,000 பெருக்கல் 6/12 பெருக்கல் 24. அப்போ 4,000ல் 2 0 கட் பண்ண 40 பெருக்கல் 6/12 பெருக்கல் 24. 6ஐயும் 12ஐயும் சுருக்குனா 1/2 வரும். 2ஐயும் 24ஐயும் சுருக்குனா 12. அப்போது 40 பெருக்கல் 1 பெருக்கல் 12. 12 4ஐயும் பெருக்குனா 48. ஒரு 0 சேர்த்துனா 480. வட்டி வந்து 480. அப்போ மொத்த தொகையின் போது 4,000 கூட்டல் 480 4,480. ஆன்சர் A is the answer. அடுத்தது மதன் invested ₹5,000 for 3 years at the rate of 6% simple interest per annum. Find the amount received by him at the end of 3 years. மதன் ரூபாய் 5,000ஐ 6% ஆண்டு தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் 3 ஆண்டு முடிவில் அவர் பெறும் மொத்த தொகை என்ன? இதில் என்ன கேட்குறாங்க? மொத்த தொகையை கேட்குறாங்க. அப்போ 5,000 முதல் பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ 5,000 பெருக்கல் 3 பெருக்கல் 6. 5,000 2 0 கட் பண்ணிட்டா 50 பெருக்கல் 3 பெருக்கல் 6. அப்போ 6 3 18. அப்போ 50 பெருக்கல் 18. 18 5 பெருக்குனா 18 5 பெருக்குனா 90. அது கூட ஒரு சைபர் சேர்த்துனா 900. அப்போது அது வந்து டோட்டல் போடுறதுக்கு அசலோட ஆட் பண்ணணும். பிரின்சிபல் அமௌண்ட் 5,000 + 900 5,900. ஆன்சர் இஸ் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்ட ஆல்றது வரும். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. நன்றி.